விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்தாங்க இல்லையா பாலியல் வன்கொடுமை வழக்கு, அந்த வழக்கு விசாரணை நேற்று வந்திருக்கும் போது அதை ரத்து பண்ணுங்க அப்படின்னு தானே முன்னாடி போய் ஒரு வழக்கு தொடுத்து அதுல சிக்கி சீரழிஞ்சிருக்காரு சீமானு. சீமானுக்கு முதல் மனைவி விஜயலட்சுமி தானே அப்படின்னு அதிரடியா பல கருத்துக்களை நீதிமன்றம் சொல்லி சீமானுக்கு ஆப்பை செருகி இருக்கிறது. ஏதோ விடுதலை போராட்ட வீரர் மாதிரியும் விடுதலை போராட்டத்துக்கு போய் இந்த நாட்டுக்காக நல்லது செஞ்சு உள்ள போற மாதிரியும் அது கூட பொண்டாட்டியை கூட்டு போற மாதிரியும் அசிங்கமா இல்ல? வணக்கம் தோழர்களே. சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறதுன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நேற்று தான் நான் நேரடியாவே பார்த்தேன். அதுல சிக்கி சீரழிஞ்ச ஆளு யாருடா அப்படின்னா நம்ம சங்கி சீமான் தான். விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்தாங்க இல்லையா பாலியல் வன்கொடுமை வழக்கு, அந்த வழக்கு விசாரணை நேற்று வந்திருக்கும் போது அதை ரத்து பண்ணுங்க அப்படின்னு தானே முன்னாடி போய் ஒரு வழக்கு தொடுத்து அதுல சிக்கி சீரழிஞ்சிருக்காரு சீமானு. என்ன நடந்திருக்கு? இந்த வழக்கை தள்ளுபடி பண்ண முடியாது, தொடர்ந்து வழக்கு நடத்தணும், சீமானுக்கு முதல் மனைவி விஜயலட்சுமி தானே அப்படின்னு அதிரடியா பல கருத்துக்களை நீதிமன்றம் சொல்லி சீமானுக்கு ஆப்பை செருகி இருக்கிறது. இப்ப புரியுதுங்களா? செய்தவனுக்கு செய்த வினை அப்படின்னு ஒண்ணு நம்ம தமிழ் சமூகத்துல தொடர்ந்து பேசப்படுறது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நல்லதும் கெட்டதும் வேற யாரும் கொடுக்க மாட்டாங்க. நீ பண்ற அயோக்கியத்தனத்துல எல்லாம் தன்னால வந்து சேரும். அதுதான் சீமானுடைய வாழ்க்கையில நம்ம படிச்சுக்கிற பாடம் என்று நினைக்கிறேன். சீமான் திருமணம் செய்து கொள்வதா சொல்லி பாலியல் வன்கொடுமை செய்து உளவியலாக மிகப்பெரிய டார்ச்சர் பண்ணாருன்னு அவர் மீது 2011 வழக்கு தொடுத்தாங்க. இந்த வழக்கு எப்படியாவது வாபஸ் வாங்க வச்சிடணும்னு அவங்க வழக்கு தொடுக்க போற போதெல்லாம் அவங்க மூளைய கழுவி அவங்கள மிரட்டி அல்லது அன்பா பேசி ஏமாற்றி அவங்க வழக்கை வாபஸ் வாங்க வைப்பது இந்த சீமானுடைய வேலை. 2011 புகார் கொடுத்த போதும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இந்த புகாரை வாபஸ் வாங்கு. 2023 புகார் கொடுத்த போதும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் உன்னை பாத்துக்கிறேன், உனக்கு தனி வீடு வச்சு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் இந்த சங்கி சீமான் அந்த வழக்குகளை எல்லாம் வாபஸ் வாங்க வச்சார். இப்போ சென்னை உயர் நீதிமன்றத்துல இந்த வழக்கை தள்ளுபடி செய்யுங்கள் அப்படின்னு ஒரு மனு போட்டிருக்காரு, ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறாரு சீமான். இதுல என்ன ஆகி போச்சு அப்படின்னா இந்த வழக்கு விசாரணை போன முறை விசாரணைக்கு வந்த போது இறுதிக்கட்ட விசாரணைக்காக வழக்கை தள்ளுபடி பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத இறுதிக்கட்டமா விசாரிக்கணும். அதனால விஜயலட்சுமி அவர்கள், நடிகை விஜயலட்சுமி அவர்கள் நேரடியா வந்து நீதிமன்றத்துல ஆஜராகணும்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க. நேத்து அந்த வழக்கு திரும்பவும் ட்ரையலுக்கு வந்திருக்கு. அந்த ட்ரையலுக்கு வந்த போது வச்சு செய்யப்பட்டிருக்கிறார் சீமான். 2011 வழக்கு தொடுத்து புகார் கொடுத்து 2012 விஜயலட்சுமி அவர்கள் வாபஸ் வாங்கினாங்க. அவங்க கைப்பட எழுதி கொடுத்த கடிதம் இந்த இருக்கு, விசாரணையும் முடிஞ்சு போச்சு. எனவே இந்த வழக்கை நீட்டிக்க வேண்டியது இல்ல, அவங்களே வாபஸ் வாங்கின பிறகு இந்த வழக்கை முடிச்சு விட்டுருங்க அப்படின்னு யாரு சீமானுடைய வழக்கறிஞர் ஜான் சத்தியன் ஆஜராகி இந்த வழக்குல பேசுறாரு. அப்ப ஜான் சத்தியனுடைய வாதாடத்துல என்ன இருக்கு? 2011 இந்த அம்மா வழக்கு தொடுத்தாங்க, 2012 இந்த அம்மா வாபஸ் வாங்கிட்டாங்க, இந்தாங்க கடிதம், அதுக்கப்புறம் ஒண்ணு இல்லைங்க அப்படின்னு முடிக்க பாக்குறாரு. ஆனா 2023 அவங்க வழக்கு தொடுத்தாங்கல்ல, பல முறை இந்த வழக்கு குறித்து அவங்க எவ்வளவு போராட்டத்தை நடத்தினாங்க. ஜெயலலிதா அவர்களுடைய பீரியட்லயும் எடப்பாடியார் பீரியட்லயும் நியாயம் கிடைக்கலையே. அதனால அந்த அம்மா மிரட்டப்பட்டாங்க. அவங்க பெங்களூருக்கு ஓடும்படியான கொலை மிரட்டல் விட்டீங்க. அவங்க நடிக்க முடியாம சினிமா துறையில எல்லாரையும் ஆஃப் பண்ணி வச்சீங்க. அவங்கள பொருளாதாரமற்றவர்களா மாற்றி அவர்களை தனிமைப்படுத்துகிற ஒரு அயோக்கியத்தனமான அரசியலை நீங்க செஞ்சீங்க. இதெல்லாம் ஏன் செஞ்சீங்க? அவங்கதான் போய் குற்றச்சாட்டை வச்சுட்டாங்களே, நீ ஏன் கதற? உண்மையை நிரூபிச்சுட்டு போ. ஆனா நிரூபிக்க முடியாது. ஏன்னா உண்மை இந்த பொண்ணு கையில இருக்கு. சீமானை பொறுத்த வரையில இப்ப கல்யாணம் பண்ணி இருக்கிற கயல்விழிக்கும் நேர்மையானவர் இல்ல, முதல்ல மாலை மாத்தி ஏமாத்தின விஜயலட்சுமி அவர்களுக்கும் நேர்மையான ஆள் இல்ல. ஆக மொத்தம் இது ஒரு சங்கி, பெண்களை பாலியலா சுரண்ட சங்கி. ஆக இப்படி இவர் சீமானுடைய வழக்கறிஞர் விவாதத்தை வைக்க உடனே அரசு தரப்பு வழக்கறிஞர் முகிலன் எந்திரிச்சு பிரிச்சு விட்டாரு. அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, ஐயா இந்த வழக்கு பாலியல் வன்கொடுமை வழக்கு, அதனால பாலியல் வன்கொடுமை வழக்க அவ்வளவு ஈஸியா விட்டுற முடியாது. ஏன் அப்படின்னா விஜயலட்சுமி வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. போன ஆண்டு கூட விஜயலட்சுமி வீரலட்சுமி அவர்களோடு சேர்ந்து அவ்வளவு ஆவணங்களை காவல்துறையிட்ட கொடுத்திருக்கிறாங்க, அவ்வளவு ஆதாரங்களை கொடுத்திருக்கிறாங்க. 2024 கூட
அந்த பொண்ணு காவல்துறை கிட்ட எனக்கு நீதி வேணும், உங்களை நம்பிதான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு முறையீடு பண்ணியிருந்தாங்க. அவ்வளவு ஆதாரங்களையும் கொடுத்தாங்க, வாக்குமூலமும் கொடுத்தாங்க. அவங்ககிட்ட ரகசியமா வச்சு வாக்குமூலம் பண்ணாங்க. இதெல்லாம் கையில வச்சிட்டு இருக்கோம் ஐயா, இந்தாங்க அந்த வாக்குமூலத்துடைய காப்பி அப்படின்னு ஒரு சீலிடப்பட்ட உரையிடப்பட்ட ஒரு கவர்ல வச்சு நீதிமன்றத்துக்கு கொடுத்துட்டாரு முகிலன். அது மட்டும் இல்ல, விஜயலட்சுமி அவர்கள் பல முறை இந்த வழக்கை மீண்டும் நடத்தணும்னு காவல்துறை கிட்ட வேண்டுகோள் வைத்திருக்கிறாங்க, காவல்துறை கிட்ட கேட்டிருக்கிறாங்க. அதோட அவங்க எல்லா ஆதாரங்களும் கொடுத்திருக்காங்க. 2008 2 பேருக்கும் பழக்கம், 2011 வழக்கு, 2012 வாபஸ், அதுக்கு பிறகு பல முறை இவங்க வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. அதுவும் 2018 இவர் அந்த பொண்ணை மாலை மாத்தி திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. நீங்க ஒரு நல்ல ஞாபகம், வேற மாநிலம் மாதிரி இந்த மாநிலம் இல்ல, நீங்க தாலியே கட்டலனாலும் ரெஜிஸ்டரே பண்ணலனாலும் மாலை மாத்தினதுக்கான சாட்சியும் ஆதாரமும் இருந்தா நீங்க இந்த பொண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா இங்க சுயமரியாதை திருமணம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு சட்ட ரீதியாக. அதை முதல்ல சீமான் கும்பல் புரிஞ்சுக்கணும். அப்ப 2008 நீ மாலை மாத்திட்டு ஏமாத்திட்டு போவ, இவங்க வேடிக்கை பார்ப்பாங்களா? சோ அப்ப அந்த பொண்ணு எல்லா ஆதாரங்களையும் கொடுத்த பிறகு, அது மட்டும் இல்லங்க, 7 முறையோ 8 முறையோ கருக்கலைப்பு செய்யப்பட்டான்றாங்க. கருக்கலைப்பு செஞ்சாரு, மாதவிடாய் காலங்கள் கூட பாலியல் வல்லுறவு கொண்டாரு. எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிருக்க, பொம்பளைங்களை பொருளா சுரண்டி இருக்கீங்க. ஆனா பாத்தீங்கன்னா இதுல எதுவுமே செய்யலங்க, நான் யோகியன்க அப்படின்னு உருட்டுறீங்க. அதுல குறிப்பா ஒரு விஷயத்தை விஜயலட்சுமி அவர்கள் பதிவு செஞ்சிருக்காங்க. 2 முறை நான் புகார் கொடுத்த போதும் என்னை திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு போலியா பொய்யா எனக்கு வாக்குறுதி கொடுத்து என்னை நம்ப வச்சு திரும்ப அந்த வழக்கை வாபஸ் வாங்க வச்சாங்க அப்படின்னு கூடுதலா சொல்லியிருக்காங்க. அப்போ நீ முதல்ல நம்ப வச்சு அவங்களை கழுத்தறுத்து விட்டது மட்டும் இல்ல, எப்பெல்லாம் புகார் கொடுக்குறாங்களோ அப்பெல்லாம் அவங்கள நம்ப வச்சு மாமா உன்னை பாத்துக்குவாரு, மாமா உனக்கு பணம் கொடுப்பாரு, மாமா உன்னை தனியா ஒரு வீடு பிடிச்சி வைப்பாரு, மாமா உன்னை நல்லா வச்சுக்கிடுவாரு, இப்படியே சொல்லி அந்த அம்மாவை மூளைச்சலவை செய்து அவங்கள வாபஸ் வாங்க வைக்கிறது. வந்தாங்கன்னா ஒரு 50,000 கையில கொடுத்துட்டு பத்திரமா அனுப்பி விட்டுறது. அதுக்கப்புறம் திரும்பவும் வாலாட்டுறது. அப்புறம் மீடியாவை பார்த்தோன்னே பெரிய யோகிய மாதிரி உட்காந்து மீடியா முன்னாடி பேசிட்டு திரிகிறது. யாராவது ஒரு பாலியல் குற்றவாளி ஒரு விசாரணைக்கு போகும்போது சொந்த இணையரை கூட்டிட்டு போவாங்களா? மனைவியை கூட்டிட்டு போவாங்களாங்க? ஏதோ விடுதலை போராட்ட வீரர் மாதிரியும், விடுதலை போராட்டத்துக்கு போய் இந்த நாட்டுக்காக நல்லது செஞ்சு உள்ள போற மாதிரியும், அது கூட பொண்டாட்டியை கூட்டு போற மாதிரியும் அசிங்கமா இல்ல? அந்த அம்மா கூச்சமே இல்லாம இங்க நின்று அவங்கள பாவம், அவங்கள சொல்லக்கூடாது, அவங்களுக்கு இதை விட கேவலமான சூழல் வரவே கூடாது. அந்த அம்மா பத்திரிகையாளர் முன்னாடி நொந்து போய் தான் நின்னாங்க. அதுல அவங்க சொன்னதா, இவ்வளவு கொலையில உனக்கு வேற பொம்பளையிலே கிடைக்கலையாகும் அப்படின்னு அந்த அம்மா சொன்னதா இவரே சொல்லி சிரிச்சுக்கிறோம். இதெல்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். உளவியலா ஒரு பக்கம் விஜயலட்சுமியை அடிச்சு காயப்படுத்திட்டு கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுல வச்சுட்டு இந்த பொண்ணையும் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி பாலியல் வழக்கு ஓங்க கூட வரும்போதெல்லாம் போய் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போய் இங்க போய் பத்திரிகையாளர் முன்னாடி நிறுத்துறீங்களே, நீங்களாம் குறைந்தபட்ச மனசாட்சி இருக்கிற நபர் தானா? முகிலன் என்ன பண்றாரு? அரசு தரப்பு வழக்கறிஞர் ரொம்ப தெளிவா இங்க பாருங்க, இந்த வழக்கை ரத்து செய்யக்கூடாது யுவர் ஆனர் அப்படின்னு முடிச்சிட்டாரு. உடனே நீதிபதி என்ன சொல்றாருன்னா, கரெக்ட் தான், இந்த வழக்கை ரத்து செய்யக்கூடாது. ஐபிசி செக்ஷன் 376 படி இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற புகார் பாலியல் வன்கொடுமை வழக்கு. இப்ப பாலியல் வன்கொடுமை வழக்க அவங்களே வாபஸ் வாங்கினாலும் தொடர்ந்து விசாரிச்சு குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு உண்டு அப்படின்னாரு. சரியானாட்டீங்க? நீங்க பாட்டுக்கு ஏதாவது வேணாலும் வாயில சொல்லிட்டு ஏமாத்திட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆனா உங்களை பார்த்துட்டு அப்படியே ஐயா நீங்க பெரிய தலைவருங்கயா அப்படின்னு பிரைஸ் பண்ணிட்டு இருக்கணுமா? சீமானுக்கு கிடைக்கிற தண்டனை எல்லோருக்குமான ஒரு பாடமா இருக்கணும். அப்புறம் நிறைய கேள்விகளை நீதிபதி வச்சிருக்கிறாரு. நீதிபதி இளந்திரையன் அவர்கள் நிறைய கேள்விகளை வச்சுட்டு, இவ்வளவு நாள் ஏன் இந்த கேஸை இழுத்தடிச்சிட்டு இருந்தீங்க, ஏன் நிலுவையில போட்டு வச்சிருந்தீங்க, ஏன் அந்த அம்மா வாபஸ் வாங்கினாங்க? அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குல்லங்க. ஆளுங்கட்சியை தான் கூட வச்சுக்கிட்டாரு. இவர் போய் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறாரு, இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு உருட்டுறாரு. அதுக்கப்புறம் எடப்பாடியார் எங்க சித்தப்பான்றாரு. சோ இன்னொன்னு காளிமுத்தோடைய பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு. அப்ப எல்லா வகையிலும் அதிமுகவினுடைய அரசியல் பலத்தை தன்னை பாதுகாக்க பயன்படுத்தி கொண்டார் இந்த சீமான். அப்ப இந்த கேடுகட்டத்தனத்துக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்னா, இவங்களை வாபஸ் வாங்க வைக்கிறதுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பது, ஒரு மிரட்டலை கொடுப்பது. அதனாலதான் 2 முறையும் அவங்க வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்னு நீதிபதி கேட்டிருக்காரு. இன்னொரு அடி அடிச்சிருக்காரு நீதிபதி. சீமான் சர்வசாதாரணமா வழக்குல இருந்து தப்பிச்சிடலாம்னு நினைக்காதீங்க. என்னவா? சர்வசாதாரணமாக வழக்குல இருந்து தப்பிச்சிடலாம்னு நினைக்காதீங்க மிஸ்டர் சீமான்.
அப்படின்னு தலையில கொட்டியிருக்காருங்க. அடுத்து கேட்டது தாங்க அதிரடியான கேள்வி. அப்போ அவங்க கொடுத்திருக்கிற புகாரின் அடிப்படையில பார்த்தா விஜயலட்சுமி உங்கள் முதல் மனைவிதானே அப்படின்னு கேட்டிருக்காங்க. முடிஞ்சிச்சு, சாப்டர் முடிஞ்சிச்சு. இதுதானே கரெக்ட். நீ மாலை மாத்தி திருமணம் பண்ணிருக்க 2008. அப்ப அவங்க தானே உனக்கு முதல் மனைவி. ரெண்டாவதா ஏமாத்தி தானே இந்த கயல்வழியை திருமணம் பண்ணிருக்கீங்க. அப்ப முதல் மனைவி விஜயலட்சுமின்றது சரிதானே. இது நாம விஜயலட்சுமி சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த வழக்கை ஏதோ அரசியல் கட்சி தூண்டுதல் அப்படி இப்படின்னு சீமான் உருட்டலாம். ஆனா நீங்க அப்படி புரிஞ்சுக்க கூடாது. இது உங்கள் மீதான சுரண்டலுக்காக நீங்க நீதி கேட்டு வழக்கு தொடுக்கிறீங்க. இந்த வழக்கை நீங்க எந்த அரசியல் கட்சிக்காகவும் எந்த ஒரு கட்சிக்கு நியாயம் கேட்டு நீங்க போய் நிக்கல, உங்களுக்காக நிக்கிறீங்க. அப்போ கடைசி வாய்ப்பு இது. நீதிமன்றமே இறங்கி வந்து உங்க கூட நிக்கிறதுக்கான கடைசி வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கு. இப்பயும் வருவான், 5 லட்சம் தர்றேனுவான், 15 லட்சம் தர்றேனுவான், மாமா உன்னை பத்திரமா பாத்துக்கிறாருன்னு. இது எதுவுமே நிலைக்காது, பொய். ஏன்னா இத்தனை பொய்யான வாக்குறுதி கொடுப்பவர்கள் இந்த வழக்கு தீவிரமடைவதை வைத்து கூடுதலாக உங்களுக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்லுவாங்க, உங்களோட வாழ்க்கை நடத்துவார் மாமான்னு ஏமாற்றுவாங்க. விஜயலட்சுமி கவனமா இருக்கணும். ரெண்டாவது விஷயம், இந்த வழக்கு தீவிரமாகும் போது சீமானுக்கு தண்டனையும் கிடைக்கும், அதோடு விஜயலட்சுமிக்கு நிவாரணம் கிடைக்கும். ஏன் அப்படின்னா இதுவரை அவங்களை எந்த படத்திலும் நடிக்க விடாம சினிமா துறைக்குள்ள அராஜகம் பண்ணிருக்கு இந்த சீமான் குரூப். அவங்களுக்கு யாராவது நிதி உதவி கொடுத்தாங்கன்னா அவங்களையும் வாயடைக்க வச்சிருக்கு, அவங்களுக்கு பணம் கிடைக்க விடாம இந்த ஆளுக செஞ்சிருக்கு. மூணாவதா இந்த பெண்ணை இங்க தமிழ்நாட்டுல பிறந்த பொண்ணை தமிழ்நாட்டுல வாழ விடாம கர்நாடகத்துக்கு துரத்தி அடிச்சு உயிர் பயத்தை ஏற்படுத்துற இந்த கும்பல். அப்ப இதுக்கெல்லாம் நியாயம் கிடைக்கணும்னா இந்த வழக்குல கடைசி வாய்ப்பு என்று நினைச்சு இந்த விஜயலட்சுமி அவர்கள் ரொம்ப தெளிவா ஸ்டப்பானா உறுதியா கையில் இந்த வழக்கு எடுத்து நிக்கவே வேண்டும். இது உங்களுக்காக நீங்க நிக்க போறீங்க. ரெண்டாவது, சீமானுக்கு தண்டனை கிடைக்குது கிடைக்கல அது வேற, ஃபைனை கட்டிட்டு கூட போன்னு சொல்லுவாங்க, அது வேற. ஆனா இந்த வழக்கு நிரூபிக்கப்பட்டு உங்க உண்மைக்கு நியாயம் கிடைக்கும் பட்சத்துல உங்களுக்கு நிவாரணம் கொடுக்கறதோடு இல்லாம ஜீவனாம்சம் கொடுக்கறதுக்கான எல்லா வாய்ப்பும் வழியும் இருக்கு. அப்ப கடைசி காலகட்டத்துல இந்த ஆளோட மல்லு கட்டிட்டு போகாம மீதம் இருக்கிற இந்த வாழ்க்கையை நிம்மதியாக கழிப்பதற்கான சூழலை உருவாக்குவாங்க. இத மனசுல வச்சுக்கிட்டு ஏமாறாதீங்க சீமான் கிட்ட. அதுதான் நம்ம விஜயலட்சுமி அவங்களுக்கு சொல்ல முடியுது. அவங்களை ஈஸியா ஏமாத்துவாங்க. இன்னொன்னு கூட விஜயலட்சுமி மேல பழி போட வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே சீமான் பிரஸ் மீட்ல அந்த அம்மாக்கு இதான் பொழப்பு, எல்லார் மேலையும் பாலியல் குற்றச்சாட்டு சொல்லுவாங்கன்னு கேடுகட்ட சில்றத்தனமா பேசியிருக்காப்ல. இந்த ஆளு பெரிய யோகியம் மாதிரி பாலியல் சுரண்டல் நடக்கும்போது அவங்க வெளியே சொல்றாங்க, அதுல உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நீ சுரண்டதை பத்தி தான் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறாங்க. இதுல இன்னொன்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. இந்த விஜயலட்சுமி அவர்களை அவங்க மனநிலை சரியில்லை, அவங்க மனப்பிறழ்வுல இருக்கிறாங்க, அதனால இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் கேஸ் கொடுக்குறாங்க வாபஸ் வாங்குறாங்க, கேஸ் கொடுக்குறாங்க வாபஸ் வாங்குறாங்க அப்படின்னு ஒரு இடத்துல வந்து நிறுத்துவார்கள். விஜயலட்சுமி இதுல ரொம்ப தெளிவா இருங்க, ரொம்ப கவனமா இருங்க, வலிமையா நில்லுங்க, உறுதியா நில்லுங்க. நியாயம் உங்க பக்கத்துல இருக்கும் பட்சத்துல நீங்க ஜெயிப்பீங்க. அதுக்கு நீதிமன்றம் உங்களுக்கு கடைசி வாய்ப்பு கொடுத்திருக்கு. சீமான் போன்ற அரசியல் சில்லறைகள் பெண்களை கிள்ளுக்கரையா வச்சிட்டு இருக்கிற கும்பலுக்கு இது ஒரு பாடமாக இருக்கும். ஆக மொத்தம் நீதிமன்றம் வச்சு செஞ்சிருக்கு.